வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது பயங்கரமான உடல் வலிமையும் அதே சமயம் கட்டுப்படுத்த முடியாத கோபமும் கொண்ட ஒருத்தரோட கதை. அவர் பேரு சிம்சோன். பண்டைய இஸ்ரேலோட மிக முக்கியமான வீரர்கள்ல ஒருத்தர். அவரோட வாழ்க்கை பயணத்தை தமிழ் திருவிவிலியத்தோட பக்கங்கள்ல இருந்து நேரடியா தெரிஞ்சுக்க போறோம். வாங்க இந்த வீரனோட கதைக்குள்ள நாமளும் சேர்ந்து பயணிக்கலாம். நாம பார்க்க போற இந்த முழு கதைக்கும் ஆதாரம் தமிழ் பொது மொழிபெயர்ப்பு திருவிவிலியம் தான். அதுல இருக்கிற சில குறிப்பிட்ட பகுதிகளை வச்சுதான் சிம்சோன் அப்படிங்கிற இந்த சிக்கலான மாவீரனோட வாழ்க்கையில ஒழிஞ்சிருக்கிற திருப்பங்களையும் அர்த்தங்களையும் நாம புரிஞ்சுக்க போறோம். சாம்சோனோட வாழ்க்கையை நாம 3 முக்கிய கட்டங்களா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல அவனோட தெய்வீகமான பிறப்பும் ஆசீர்வதிக்கப்பட்ட தொடக்கமும், ரெண்டாவதா அவனோட கட்டுக்கடங்காத சக்தியும் கோபமும் எப்படி வெளியே வந்துச்சுன்னு பார்க்க போறோம். கடைசியா அவனோட வாழ்க்கையே புரட்டி போட்ட அந்த இறுதி பழிவாங்கல். சரி வாங்க கதையோட முதல் பாகத்துக்குள்ள போலாம். சிம்சோனோட பிறப்பு ஒன்னும் சாதாரணமான நிகழ்வு கிடையாது. அது பல அற்புதங்களால சூழப்பட்டிருந்தது. அவனோட வாழ்க்கை கடவுளோட நேரடி ஆசீர்வாதத்தோட தான் தொடங்குச்சு. பாருங்க, ஒரு குழந்தை பிறக்குது, அவனுக்கு சிம்சோன்னு பேர் வைக்கிறாங்க. ஆனா விஷயம் அது இல்ல, அவன் வளர வளர ஆண்டவரோட ஆசீர்வாதம் அவனோடவே இருந்துச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அவன் பிறக்கும் போதே ஒரு பெரிய நோக்கத்துக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவன்னு இது காட்டுது. அவனுக்குள்ளே இருந்த அந்த தெய்வீக சக்தியோட முதல் பொறி இங்க தான் தெரிய ஆரம்பிக்குது. ஆண்டவரோட ஆவி அவனுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சதுங்கிறது சும்மா வார்த்தை இல்ல. அது அவன்கிட்ட இருந்த சாதாரண மனுஷ சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக ஆற்றலோட தொடக்க புள்ளி. இந்த சக்தி தான் பின்னாடி அவன் செஞ்ச வீர செயல்களுக்கெல்லாம் அடித்தளமா இருந்துச்சு. இப்போ கதையோட 2வது கட்டத்துக்கு வந்திருக்கோம். இங்கதான் சிம்சனோட அந்த பிரம்மாண்டமான சக்தியும் அதை விட பயங்கரமான அவனோட கோபமும் வெளியே வர ஆரம்பிக்குது. இது அவனோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்பு முனைன்னே சொல்லலாம். கதை இங்கேதான் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. சிம்சோனோட ஒரு தனிப்பட்ட ஆசை, ஒரு பொண்ணு மேல வர்ற ஈர்ப்பு அவனை நேரா அவனோட மக்களோட பரம எதிரிகளான பெலிஸ்தியர்கள் கூட மோதிரத்துக்கு கொண்டு போய் விடுது. இது அவனோட விதியே மாத்தின ஒரு தருணம். கேட்டிங்களா? இந்த ஒரு வரி போதும் சிம்சோன் எப்படிப்பட்ட ஆளுன்னு புரிஞ்சிக்க. அவனோட பெத்தவங்க கிட்ட போய் நம்ம பாரம்பரியத்துக்கு எதிரி இனத்தைச் சேர்ந்த ஒரு பெலிஸ்திய பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கேட்கிறான். அவனோட ஆசைகள் எவ்வளவு கட்டுக்கடங்காதது, பின்விளைவுகளை பத்தி அவன் எவ்வளவு யோசிக்காதவன்கிறது இதுல அப்பட்டமா தெரியுது. 30 இந்த நம்பர் சிம்சோனோட வன்முறை எந்த எல்லைக்கு போகுங்கிறதுக்கு முதல் உதாரணம். ஒரு சின்ன புதிர் போட்டியில ஆரம்பிச்ச சண்டை 30 பேரை கொல்றதுல போய் முடியுதுன்னா யோசிச்சு பாருங்க. அவனோட கோவத்தோட உச்சத்தையும் அவனோட சக்தியோட பயங்கரத்தையும் இது நமக்கு காட்டுது. ஆனா இவ்ளோ பெரிய காரியத்தை செய்ய அவனுக்கு சக்தி எங்கிருந்து வந்துச்சு? மறுபடியும் அதேதான், ஆண்டவரின் ஆவி அவன் மேல சக்தி மிக்கதா இறங்கினதால தான் இது எல்லாம் அவனால செய்ய முடிஞ்சுது. ஆனா இங்க விசித்திரமான விஷயம் என்னன்னா, கடவுள் கொடுத்த சக்தி ஒரு தனிப்பட்ட பழிவாங்கலுக்காக பயன்படுத்தப்படுது. இதுதான் சிம்சோன் கதையோட மிகப்பெரிய ஒரு முரண்பாடு. கதையோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இது ரொம்ப சோகமான ஒரு அத்தியாயம். ஒரு காலத்துல யாருமே ஜெயிக்க முடியாத ஒரு மாமீரன் எப்படி வீழ்ந்து போறான்னு நம்ம இங்க பார்க்க போறோம். அவனோட பலமே அவனை எப்படி அழிவுக்கு கொண்டு போச்சுனோ பாருங்க. ஒரு காலத்துல சிம்சனோட பேரை கேட்டாலே எதிரிங்க நடுங்குவாங்க. ஆனா இன்னைக்கு அவனோட நிலைமைய பாருங்க. எதிரிகளாலேயே பிடிக்கப்பட்டு கண்ணு 2ம் பிடுங்கப்பட்டு ஒரு வேடிக்கை பொருளா மாத்தப்பட்டிருக்கான். எவ்வளோ பெரிய வீழ்ச்சி இது! அவனோட புகழ்பெற்ற பலம் இப்ப அவனை விட்டு போயிடுச்சு. கிட்டத்தட்ட 3000 பேர், ஆம்பளைங்க பொம்பளைங்கன்னு ஒரு பெரிய கூட்டமே அந்த கட்டிடத்தோட மொட்டை மாடியில நின்னு கைதான சிம்சோனை பார்த்து கேலியும் கிண்டலுமா சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த நிமிஷம் அவன் மனசுக்குள்ள என்ன ஓடி இருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இதுதான் சிம்சனோட கடைசி பிரார்த்தனை. ஆனா இது மன்னிப்புக்காக இல்ல, பழிவாங்கலுக்காக. கடவுளே, இந்த ஒரு தடவை மட்டும் எனக்கு சக்தியை கொடு, என் 2 கண்ணுக்காக இந்த பிலிஸ்தியர்களை பழிவாங்கணும்னு கேட்கறான். அவனோட வலி, விரக்தி, பழிவாங்கும் வெறி எல்லாமே இந்த வார்த்தைகளை தெரியுது. இதோ அந்த இறுதி சக்தி வாய்ந்த காட்சி. சிம்சோன் அந்த பிரம்மாண்டமான மாளிகையோட 2 முக்கிய தூண்களுக்கு நடுவுல தன்னை நிறுத்திக்கிறான். அவனோட வலது கையை ஒரு தூண்லையும் இடது கையை இன்னொரு தூண்லையும் வச்சு சாய்க்கிறான். அவனோட கடைசி மூச்சு ஒரு பெரிய அழிவுக்கு ஆரம்பமா இருக்க போகுது. நாம பார்த்த இந்த சம்பவங்கள் எல்லாம் சிம்சனோட வாழ்க்கைய பத்தி ஒரு பவர்ஃபுல்லான ஆனா ரொம்ப சோகமான ஒரு சித்திரத்தை நமக்கு கொடுக்குது. அவனோட கதை வெறும் வீரக்கதை மட்டும் இல்ல, அது ஒரு எச்சரிக்கை கதையும் கூட. அப்போ இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? சிம்சோன் பிறப்பிலிருந்தே தெய்வீக பலம் கிடைச்ச ஒருத்தன். ஆனா அவனோட சொந்த ஆசைகளும் கட்டுப்படுத்த முடியாத கோபமும் தான் அவனை வழிநடத்துச்சு. கடைசியில கடவுள் கொடுத்த சக்திய தான் சொந்த பழிவாங்கலுக்கு பயன்படுத்தினான். அதாவது அவன்கிட்ட பெரிய சக்தியும் இருந்துச்சு, ஆனா அதே சமயம் பெரிய மனித பலவீனங்களும் இருந்துச்சு. கடைசியா இந்த கேள்விதான் நம்ம முன்னாடி நிக்குது. சிம்சோன் யாரு? இறைவனால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு நாயகனா?
இல்ல தன்னோட சொந்த கோபத்தாலேயே அழிஞ்சு போன ஒரு சாதாரண மனுஷனா? ஒருத்தருக்கு கிடைக்கிற அளவற்ற சக்தி அவரை ஒரு ஹீரோவா மாத்துமா இல்ல வில்லனா மாத்துமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?